வெளியே தான் அறக்க பொறக்க வேலை செஞ்சுன்னு இருப்பா. எங்கன்னே தெரியலையே சீதா. ஏண்டெல்லாம் ஒரு இலை கூட்டி போயிருக்கோம். முதல்ல போய் பெருக்கிட்டு அப்புறம் தான் மற்ற வேலையை செய்யணும். என்னங்க கிளம்பிட்டீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. நான் கூட இந்த மாட்டாண்ட போய் சாணி கிணி எல்லாம் வாரி கொட்டிட்டு இப்போ தாங்க வந்தேன். நீங்கள் கொல் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு, சரி என்ன கேட்கலான்ட்டு வந்தேன். அப்படியாம்மா, ஆட்டம் ஆட்டம். நீ உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வா கடைக்கு. நான் போய் கடையில் வேலையெல்லாம் பார்க்குறேன். என்ன சரி சரி, அதுக்கு எதுக்கு தொடப்பத்தை எடுத்து கையில் வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அந்த மரம் இருக்குல்ல பக்கத்தில், அதுலேருந்து ஒரே இலை கொட்டி போயிருக்கோம். அப்படியே இப்படி வேலையை செய்கிறது. கடை ஒரு சுத்தம் வேணாவா? சரி போய் முதல்ல பெருக்கிட்டு அப்புறம் தான் மற்ற வேலை பார்க்கணும். நான் வேணா வந்து பெருக்கட்டுமா? வேணாம், நீ நாளைந்து வந்து பெருக்கிட்டு மறுபடியும் வந்து எப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்வேன். அப்புறம் அவங்களுக்கு லேட் ஆகிட போகுது. நான் பார்த்துக்கிறேன். நீ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடு. அப்புறம் பொறுமையாக வந்தேன்னா போதும், சாப்பாடு எடுத்துனேன். அப்போனா சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நான் போய் சமையல் வேலையெல்லாம் பார்க்குறேன். பாதி சாமான் எடுத்தாந்து போட்டேன், மீதி சாமான் உள்ளே இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு முன்னாடி இந்த பிள்ளைங்க ரெண்டுக்கே எழுப்பி விடணும். சரிம்மா, நீ பார்த்துக்கோ வேலையை, நான் போயிட்டு வரேன். காலையில் இட்லியை தான் ஊற்றுற, முதல்ல இந்த இட்லி கொண்டான உட்காந்து தொலைக்கிடுவோம். அப்புறம் போய் இந்த பிள்ளைங்களை எழுப்பிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா கீதா, எது கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் காய்கறி வேணும். வெங்காயம் தக்காளி மட்டும் தானே வேணும். வரும்போது கொஞ்சம் எடுத்துன்னு வரீங்களா? சரிம்மா, எவ்வளோ வேணும்னு சொல்லி வரும்போது எடுத்துன்னு வரேன். ஆனால் ஒரு 2 கிலோ போல் போதுண்ணா. 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி மட்டும் போதுண்ணா. நானே வரலான்னு தான் பார்த்தேன், லேட் ஆகிடும்ண்ணா. கொஞ்சம் சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதை செஞ்சுட்டு ஆஃபீஸ் வர இன்றைக்கி சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் பார்த்தேன். சரிம்மா, நான் எடுத்துன்னு வர மாட்டேன்னா என்ன எத்தராட்டும். சரிண்ணா. என்னம்மா சீக்கிரமாக போகணுமா இன்னைக்கு? ஆமாக்கா, பால் இப்போ தான் போட்டேன், காஃபியை போட்டு குடித்தேன். சரி இனிமேல் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு போகணும். பரவாயில்லம்மா, ஆரம்பத்தில் 3 வேலையும் ராணி இட்லி கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன டிஃபன்லாம் கட்டின்னு போறியா? இல்லைக்கா, காலையில் மட்டும் இட்லி சுட்டுப்பேன். மத்தியானத்துக்கு ராணி அக்கா இட்லி கடையில் தான் எதனா வாங்கின்னு போவேன். நைட்டுக்கும் நம்ம தான் எதனா செஞ்சுக்கணுன்ட்டு 2 வேலை பார்த்துக்கிட்டு 3 வேலையிலும் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதுல்ல. சரி நம்மளே செஞ்சுக்கலான்ட்டு தான் மதியம் மட்டும் அக்கா கடையில் பார்சல் வாங்கின்னு போகணும். சரிம்மா, 3 வேலையை சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு வேலை சாப்பிட்றது அது வரையும் மாரி தான். சரிம்மா, எனக்கு கூட வேலை இருக்குது. இந்த பிள்ளைங்களெல்லாம் எழுப்பணும். இட்லி கொண்டான கழுவிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா, ஐயோ பேய் பேய் பேய், அம்மா காப்பாத்துமா. அடைச்சி, இந்த நாய் தானா? விளங்காத்தால இந்த நாய் முகத்தில் முடிச்சிட்டோமா, இன்னைக்கு நாளே விளங்கின மாதிரி தான். ஒரு மனுஷனை நிம்மதியே தூங்க முடியுதா? அது சரி, நம்ம நைட்டு படுக்கும் போது மேலே படுத்திருந்தோம், இப்போ என்ன கீழே இருந்து ஏந்திக்கிறோம்? இந்த நாய் தள்ளி விட்டுச்சா? என்னடா எதுக்குடா கத்தனை அப்படி? காலையில் ஏந்திக்கும் போதே கத்தினே ஏந்துக்கணுமா? அம்மா, படுக்கும் போது மேலே படுத்திருந்தேன், இப்போ எப்படி கீழே வந்தேன்? டேய், காலையில் எனக்கு எந்த வேலை இல்லைன்னு நினச்சிட்டியா? படுக்கும் போது மேலே பார்த்தானே கீழே உருண்டி ஊழ்ந்துருப்பேன். என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் 2 பேரும் தானே இங்கே பத்துனுங்க, நானே வெளியே பத்துனுங்க. உங்கள் அப்பா கடையிலேயே அவருக்கு சரி போகுது. நான் கீழே தூக்கி போட்ட மாதிரி கேட்டுன்னு இருக்கேன். ஏந்திரிச்சு பல்ல தொலைக்கிட்டு வாங்க, காஃபியை போடுறேன் குடிப்பீங்க. எல்லாத்துக்கும் இந்த நாய் பண்ண வேலையை தான் இருக்கும். ஏய் கனி, ஏந்திரு கனி. என்னடா காலையில் போய் உன் முகத்தில் மூச்சுனா நீ நாளே விளங்கினா மாதிரி தான். நீ எதுக்கு என்ன எழுப்புற? அம்மா எழுப்புவாங்களே, நீ ஏன் என் பேச்சு வர? அமைதியாக இருந்துரு. தூங்கி இந்த மனுஷனை பேயாட்டும் உன் பல்ல காட்டி எழுப்பிட்டு என்ன நீ ஏன் எழுப்பணும்னு கேட்குறியா? அது சரி, நான் படுக்கும்போது மேலே தானே பார்த்துருந்தேன், இப்போ எப்படி கீழே இருக்கேன்? ஊண்டி ஊந்திருப்பேன். என்ன கேட்டா? நம்ம மட்டும் தள்ளி விட்டது தெரிஞ்சானா நம்மளை போட்டு வெளுத்துருவோம். நம்ம சொல்லவே கூடாது நம்ம தான் தள்ளி விட்டான்னு. நம்மளாம் ஊண்டி ஊந்திருப்போம். நம்மளாம் உயரத்துக்கு வாய்ப்பே இல்லையா? இவ தான் எதனா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நீ உண்மையே சொல்லிடு, நானா ஊந்தேன்? ஊழாத பின்ன நானா எட்டி வச்ச தள்ளனேன்? வேலையை பாடுறா போய். சரி, நீ ஏன் என்ன எழுப்புன? அம்மா காஃபி குடிக்க வர சொன்னாங்க பாரு, போ. காஃபின்னதும் என்ன ஓட்டம் ஓடுறா பாரு. போய் அடி வாங்கட்டும். அம்மாண்ட பல்ல வளர்க்காத காஃபியை குடிக்க போவா. அம்மா 4 போடுவாங்க, வாங்கின்னு வரட்டும். என்னக்கா எதுக்குக்கா கத்துனா அப்படி? அவங்களுக்கு வேலை பாலம் இருந்தால் தானே காலையில் ஏந்தவனே கத்திக்கினே ஏந்துக்க வேண்டியது. தூங்குற வரையும் சண்டை போட்டுனே தூங்க வேண்டியது. 2 மிரட்டிட்டு வந்தேன். காஃபியை போட்டு வச்சுருக்கேன், பல்ல வளைக்கிட்டு குடிங்கன்ட்டு. இன்னும் வெளியே வரல பாரு ஒருத்தரை கூட. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு முதல்ல பாலை கறந்துட்டு இந்த பையன் சதீஷை எழுப்பி கொடுத்து அனுப்பணும். ஏந்தானா இல்லையான்னு தெரியலையே, ஒரு சத்தம் கூட கட்டாத இருக்கான். எங்க இந்நேரத்துக்கு அம்மா நம்மள பால் ஊற்ற எழுப்பியிருப்பாங்களே, இன்னும் எழுப்பாத இருக்காங்க. ஒருவேளை பாலை கறக்கலையா? சத்யாக்கா, என்னடா? இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்க? சொப்பு சாமா வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. அதை தான் என்னால் நம்ப முடியல, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. என்ன அதிசயம், எத்தனை அதிசயம், சத்யா அக்கா சாமான் கழுவும் அதிசயம். என்னடா ஒன்றும் இருக்க முடியா காலையில் எழுந்த ஒன்னே? இல்லை சத்யாக்கா, சும்மா தான், ஒரே போர் வச்சுது. இந்த பூ மாதிரின்னு ஏந்துக்கவே இல்லை, தூங்கின்னு இருக்கா. நடு ராத்திரில எழுந்து படிச்சாலாம். நான் ஏப்பினா மட்டும் திட்டு, அவன் மட்டும்
மட்டும் நடு ராத்திரில இருந்து படிக்கலாமா? எப்படின்னா போட்டான், அவன்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. இப்போ எதுவாக இருந்தாலும் உன்கிட்டே கேட்டுக்கிறானா? அப்படியே பேச்ச மாத்திர பத்தியா? உன்னால தான் முடியும் சதீஷ் இதெல்லாம். அது சரி, சோனி எங்க? யார் என்னோட பேரை வச்சு கூப்பிட்டது? நான் இங்கே இருக்கேன். இப்போ பாரு உன்னை எப்படி கலாய்கிறேன்ட்டு. யார் உன் பேரை கூப்பிட்டது? நான் கோனி, எங்க அண்ணன், நீ வந்து நிற்கிற. அப்போ நீ தான் கோனியா? அப்புறம் இப்போ அடிக்கிற அடியில் நீ சாணி ஆக போகிற பாரு. என்ன சதீஷை ஏந்தவொடனே ஒரே ஜாலி தான் போலவே இன்னைக்கு. அதான் அண்ணன் தெரியல, ஒருத்தரையாக கலாய்ச்சிட்டு இருக்காரு. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அப்புறம் நாங்கள் ஒன்று கலாய்க்கிறோம். அதெல்லாம் தம்பி கலாய்க்கிறதுலாம் அப்படியே இந்த காலையில் வாங்கி அந்த காலையில் விட்டுருந்தோம். ஒரே போர் அடியில் ஒருத்தர் மூச்சு ஒருத்தர் பார்த்துன்னு இருந்தா இப்பெல்லாம் ஜாலியாக சிரிச்சு பேசினாதான். அது சரி, உன்னை சித்தி எந்த வேலையும் வாங்காத விட்றாங்களே, அவங்கள சொல்லணும். ஜாலியாக ஏந்து உட்காந்துன்னு கதை பேசினுக்கிறேன். எங்கள் பொம்மை ஏந்து இருந்து ஒருத்தர் சாமான் கழுவு, ஒருத்தர் வீடு வாசல் பெருக்கு, ஒருத்தர் காய்கறி அஞ்சு விடுன்ட்டு இல்லாத வேலையெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் இட்லி கடையை போட போயிருக்கு. வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இப்போ வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த வேலை செய் அந்த வேலை செய்யணும் எதனா ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நான் போய் ஸ்கூலுக்கு வேலை கிளம்பணும். நான் என்ன வெட்டியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ பாலை எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வரணும், அப்புறம் சாப்பிட்ணும், அப்புறம் குளிக்கணும், அப்புறம் பல தேய்க்கணும், ஸ்கூலுக்கு கிளம்ப எவ்வளோ வேலை தெரியுமா? அது சரி, குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் பள்ளியே வளர்க்குவியா? பரவாயில்ல, ஒரே நைட்டே வளர்க்கேன் சேர்த்து. ஐயோ, இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கேன். நான் எப்பயோ பல்ல வளர்க்கிட்டேன். காலையில் ஏந்தவொடனே பல்ல வளர்க்கிட்டு காப்பியை குடிச்சிட்டேன். இப்போ போய் குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். அது சந்தில் ஒரு வேலை. எங்கள் அம்மா பாலை கண்டவொடனே பாலை எடுத்துன்னு ஊற்றிட்டு வரணும். நீ சொல்கிறத நம்பிட்டேன். நீ நம்ப கட்டிப்போ. எனக்கு என்ன வந்துச்சு? உன்கிட்ட பேசுறதுல நான் வந்த கதையே மறந்துட்டேன். சத்யா, உன்னை பார்க்க வந்தேன். என்னாச்சு? என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் நேற்று வந்தோடனே வாட்டர் பாட்டில் நீ தண்ணி கேட்டேன்னு கொடுத்தனே, அது எங்கே? நீ எங்கன்னா வச்சியா? அதான் குடிச்சோடனே நீ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வெளியே தானே போனேன். பின்னாடி எங்கன்னா வச்சிருக்கியா பாரு. ஆமாம், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்னு பேசிட்டே போனால பின்னாடி வச்ச மறந்தே போயிட்டேன். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். சரி இரு, நான் முதல்ல போய் வாட்டர் பாட்டிலெல்லாம் எடுத்து வைக்கிறேன். வாட்டர் பாட்டில் எங்கே வச்சுன்னு கூட தெரியல. அதையே உங்ககிட்ட தான் வந்து கேட்டு போகிறேன் இந்த சோனி. சரி, அவள் வாட்டர் பாட்டில் எங்கே வச்சான்னு தெரியல சொல்கிறா. நீ அவளை குறை சொல்கிறியே, முதல்ல உன்னோட வாட்டர் பாட்டில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வாட்டர் பாட்டில்னு ஒன்று இருந்தால் தானே அது எங்கே இருக்குன்னு தெரியும். அசிங்கமாக ஸ்கூலுக்கு போய் தண்ணி கூட எடுத்துன்னு போவாங்களா என்ன? சாப்பிடும் போது விட்டுச்சேன்னா தண்ணிக்கு என்ன பண்ணுவேன்? இதான் ஸ்கூல்லேயே பியூர் எடுக்குது, அதில் பிடிச்சி குடிக்க வேண்டியது தான். நான்லாம் சாப்பாடே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுத்துன்னு போவேன். நாங்களாம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸு சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். டிஃபன் பாக்ஸ் எடுத்தும் போது அசிங்கம் நினைக்கிறேன். என்ன போய் தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்கான்னு கேட்குறியே, நியாயமாக்கா இதெல்லாம்? ஆமாம், உன் பேக்கில் டிஃபன் பாக்ஸ் தண்ணி இருக்குதான்னு கேட்டுக்கூடாது. முதல்ல புக்கு இருக்குதான்னு கேட்டுக்கணும். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தானே இருக்கும். வேறு ரகசியத்தர வெளியே சொல்லாதக்கா. அக்கா இங்கே தான் இருக்கிறியா? இந்த பாலை எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வா, வேறு டைம் ஆகிடுச்சு இருங்க. இப்போ சொல்லுமா, இவ்வளோ நேரம் சும்மா தானே உட்காந்துருந்தேன். கரெக்டாக ஸ்கூலுக்கு எப்போ டைம் ஆகுதோ அப்போ தான் வந்து பாலை எடுத்து போய் ஊற்றிட்டு வாருவேன். இந்த சோனி பாரு சாப்பிட்டாளா, வாட்டர் பாட்டில் கூட எடுத்து வச்சுன்னு கிளம்புறேன். ஆனால் நான் இன்னும் சாப்பிடல, குளிக்கல, எதுவும் பண்ணல. நீ எதுவுமே பாலை ஊற்றிட்டு வான்றியே. ஏன்டா இவ்வளோ நேரம் உட்காந்து வெட்டி கதையை பேசிட்டு இருந்தேன் நீயே சொல்கிறேன். அந்த நேரத்தில் குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது. நான் சாப்பாடாக நேரம் ஆகிடுச்சு. சரி சாப்பாடை செஞ்சுட்டு பாலை கறக்கலான்னு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே குளிச்சுட்டு சாப்பிட்டுருந்தா என்ன? இந்த போய் எதுவுமே ஊற்றிட்டு வாப்போ. பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பாலையே ஊற்றிட்டு வந்துடலாம். சரி, பேசிட்டே தான் இருக்கணும். பாலை கூட எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வந்துடுறேன். சரி எழுந்துரு, வரசா போய் ஊற்றிட்டு வா. வர போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு யாரனா பார்த்துட்டு நின்று பேசிட்டு இருக்காது. அப்புறம் ஸ்கூலுக்கு நேரம் ஆகிடும். கடன்னு போயிட்டு சட்டு போட்டுன்னு வா. என்ன சித்தி பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்கா? வேற என்ன பண்ண போறாமா, ஸ்கூலுக்கு போகிற நேரம்லாம் கிளம்பிட்டு இருக்கா. சித்தி ஆமாம்மா, அவள் கிளம்புற கொள்ளையை கேளு. இப்போ தான் தலையை வாரி விட்டு வந்தேன். இதுக்கு மேலே கண்ணாடி எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு தேடி கிளம்பிட்டு இருக்கா. சோனி கிளம்புறதை விட பூமாரி கிளம்புறதே எவ்வளோ இது சித்தி. சரி மக்கா, நீ வேலையை பாரு. நான் போய் உள்ளே கொஞ்சம் வேலை இருக்காது செய்கிறேன். சரி சித்தி.